ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 மாசி மாதம் 27 அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14 மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3 அதாவது பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3 பிப்ரவரி 15 அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2 மாசி 18 மார்ச் 2 பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2 அன்னைக்கு நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான மாசி மாத பலன்கள். மேஷராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 23 வரைக்கும், பிப்ரவரி 23 பார்த்திங்கன்னா மாசி 11, இந்த 11 மாசி 11 வரைக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டடாகவே இருப்பீங்க, பதட்டமாகவே இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய டிராவல் சம்பந்தமான விசேஷ பலன்களை சொல்லி மகிழ்வீர்கள். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவங்களுக்கு உங்களுடைய பதட்டம் தான் உங்களுக்கு எதிரியே. அதனால் 23 வரைக்கும் மாசி மாதம் 11 பிப்ரவரி 23 வரைக்கும் பதட்டப்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அந்த 23 பிப்ரவரி 23 தாண்டி எடுத்து மாசி 11 தாண்டி எடுத்துன்னா ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வரார். இந்த லாபஸ்தானத்துக்கு ராசிநாதன் வந்தாலே ஒரு பெரிய விசேஷம். சுய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். சுயமாக நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் இந்த மாத கடைசியில் மாசி 30 அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக, உடன்பிறப்புகள் ரீதியாக
குழந்தைகள் ரீதியாக வியாபார ரீதியாக பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த மாதம் நடத்திக்கிறதுக்கான யோகம் இருக்குது. ரொம்ப வருஷமாக உங்களுடைய பூர்வீக சொத்து கேட்பாரற்று கிடக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி எடுத்த மாசி மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ராத்திரியிலேருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதோ ஒரு கிரவுண்ட் இல்லை ஒரு ஏக்கராவது உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசாங்க ரீதியாக ஏற்படுத்தின தடைகளை போக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் குடும்ப நிம்மதியும் குழந்தைகளால் மன நிம்மதியும் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது வருது. மாசி மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளின் பண கஷ்டம் தீரும் வகையில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாசி மாதத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் இடமாற்றத்திற்கான வாய்ப்பையும் இந்த மாத கடைசியில், அதாவது இந்த மாத கடைசின்னா மாசி மாதம் 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பங்குனி மாதம் பிறக்கும்போது ஒரு புதிய இடத்துக்கான முயற்சி இருக்கும். சார் பங்குனி மாதம் நான் எப்படி சார் பால் காய்ச்சி குடிக்கிறது? கடைசி நாளில் இந்த மாசி மாதம் கடைசி ஒரு 3 நாளில் போய் பால் காய்ச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும். உங்களுக்கு மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எக்ஸாமில் கிளியர் பண்ணலை, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு மாதம் முழுவதும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் 23 பிப்ரவரி 23க்கு மேலே வருமான அதிகரிப்பும் வாக்குச்சாதுரியமும் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு மற்றும் பிப்ரவரி 23 மாசி 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் பயிற்சி ஆகிறார். 5 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக சற்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்க பதவியோ அல்லது அரசியல் துறை சார்ந்த பதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சார் நான் சாதாரண வேலையில் இருக்கேன் சார், ஒரு என்ட்ரி லெவலில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், இல்லை ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கேன்னா உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்தவராக இருந்தால், ரிஷபராசியில் பிறந்த மருத்துவத்துறை சார்ந்த டாக்டர், மெடிக்கல் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லாட்டி கம்பவுண்டர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வருமானத்தில் தடை இருக்காது. காரணம் என்னென்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதனால் வருமானத்தில் குறையும் இருக்காது, தடையும் இருக்காது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடை இல்லாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் அனுசரணையான போக்கின் மூலமாக சாதனைகள் பல செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது அட்வென்ச்சரஸ் விமனாக இருக்கீங்க, அதாவது அட்வென்ச்சரஸ்னால் வண்டியில் பைக்கில் லாங் ரைட் போடுறவங்க, லாங் ரைடு ஓட்டுறவங்க, இல்லை இப்போ இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, கேம்ஸில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை செய்வதற்கான யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் செவ்வாய் சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாசி 30 வரைக்கும் உங்கள் உடம்பு, வண்டி வாகனம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்புலையும் சரி, வண்டி வாகனம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. இந்த கேட்ரிங் பண்ணுறாங்க தெரியுமா, சமையல் கலைஞர்கள், கிச்சனில் வேலை பண்ணுறவங்க, இந்த ஃபர்னஸில் வேலை பண்ணுறவங்க, அவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த குடும்ப தலைவிகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுடைய சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல தலைப்பை தொங்க போட்டுட்டு அப்புறமா விளக்கேற்றுறது, அதெல்லாம் இல்லாமல் தலைப்பை நல்ல கரெக்டாக புடவையை கட்டிட்டோ இல்லை சுடிதாரோடைய துப்பட்டா ஒழுங்காக போடாமையோ இந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள்
நெருப்பு சார்ந்த இடங்களில் சற்று விலகி இருப்பதற்கு முயற்சி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெருப்பு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. லாபம் பெருசாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் சொன்னது போல் கலைத்துறையில் இருக்கீங்க, அப்படி இல்லை பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இல்லாட்டி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த பொம்மை கடைகள் வைத்திருப்பவர்கள், இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இருக்காது. ஸோ ரிஷபராசிக்கு நீண்ட கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வருமானம் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பிப்ரவரி மாதமே பாதியில் வந்துடுது, பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடுது. இந்த மாதம் இன்னும் வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வருமானத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய தேவைகளையும் பார்த்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வதும், குறிப்பாக நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாட்டை ஆதித்ய ஹிருதயம் மட்டும் இல்லாமல், ஏன்னா சூரியன் வந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் மாத கடைசியில், 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால ஆதித்ய ஹிருதயம் சூரிய நமஸ்காரம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கான மாசி மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், பித்ருக்காரகன், பித்ருஸ்தானத்தில் குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கே தந்தையாக மாறக்கூடிய அப்பாவுக்கே உபதேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் பயம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாக போகும். குறிப்பாக 9ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தாலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக சாஸ்திர விதி என்னென்னா அந்த கர்மா யோகம் வருது அப்படின்ட்டு. ஆனால் குரு பார்வையில் வரார், அதனால் அந்த கெடுதல் கிடையாது. அதே சமயம் தந்தை வழி உறவுகள், குறிப்பாக அத்தைமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வம்ச விருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்கான ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுட்டேன் சார் ஆனால் வருமானம் இல்லை, படிச்சுட்டேன் சார் வேலை கிடைக்கல, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாத கடைசியிலேருந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே, மாசி 17க்கு மேலே உங்களுக்கு வேலையில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார், எனக்கு உண்டான அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பிற்பகுதி மாசி பிற்பகுதியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுடைய இந்த மூச்சுக்குழாய் சம்பந்தமாக உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே 7ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய யூரினரி சார்ந்த விஷயங்கள் அல்லது இடுப்பு பின்னிடுப்பு, அதாவது பின்னிடுப்பு அப்படின்னா இந்த டெயில் போன்னு சொல்லுவாங்க, அதாவது முதுகு தண்டு வடத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி பாகம், இந்த டெயில் போன்னு அடிபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்குமே இருக்காது. உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அது நடக்கும். எல்லாருக்குமே இது மிதுன ராசியில் பிறந்த 30 கோடி 80 கோடிக்கும் அப்படியே நடக்கும்னா இல்லை. அதில் யாருக்கு ஜாதகம் வீக்காக இருக்குது, உங்களுடைய 7ஆம் இடம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் இந்த மாதம் சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. நல்ல கம்பெனியில் இருக்கேன் சார், என் பையன் நல்ல கம்பெனியில் இருக்கான், திடீர்னு வேலை மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கோம் கல்யாணம் பண்ணலான்ட்டு, ஆனால் இவன் பாட்டுக்கு பேப்பரை போட்டு வந்துட்டான் சார். கவலையே படாதீங்க. வித்தின் வீக்ஸ்னால் 10 வாரம் இல்லை, ஒரே வாரம் இல்லை 2 வாரம் மேக்ஸிமம். இந்த மாசி மாதம் முடிகிறதுக்குள்ளார ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு உங்கள் பையன் போய் உக்காந்துருவான். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு பேப்பர் போட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
ஆனால் வேலை செய்கிற இடத்துல மார்ச் மாதம் கடைசி நாளுக்கு மேலே அல்லது மாசி மாதம் 30ஆம் தேதியில் மாசி 25லேருந்தே வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறது. அதனால் சிலர் தங்களுடைய வேலையில் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்கிறதும் நல்லது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது. முடிஞ்சதுன்னா முருகனையும் சேர்த்து வழிபடுங்கள், எதிரிகள் தொல்லை அடங்கும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.